மேலூர் மற்றும் கொட்டாம்பட்டி பகுதிக்கு மிக முக்கியமான ஒரு திருநாள் என்றே நான் சொல்லுவேன். ஏனென்றால் கொட்டாம்பட்டி பகுதியினுடைய ஒரு பெரிய அடையாளமாக இருந்தது. 4 மாவட்டத்துக்கான வழித்தட சந்திப்பாக கொட்டாம்பட்டி பேருந்து நிலையம் கடந்த காலத்தில் இருந்தது. புதிய 4 வழிச்சாலைகள் வந்த பிறகு பழைய பேருந்து நிலையம் இடிந்து துர்ந்து போனதனால் அதனுடைய முக்கியத்துவம் இழந்திருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இங்கே வாக்கு கேட்கிற பொழுது நிச்சயமாக இங்கே புதிய பேருந்து நிலையத்தை நாங்கள் கட்டுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தோம். இன்றைக்கு அதற்கான அந்த திட்டம் அடிக்கல் நாட்டி பணியை துவக்குகிற ஒரு நன்னாள். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 1.5 ஆண்டுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சிவகங்கையினுடைய சமத்துவபுரத்துக்கு வருவதை ஒட்டி இங்கே வந்து தங்கியிருந்தார். அப்பொழுது காலையில் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களை சந்தித்து மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த கோரிக்கையை அவரிடம் தந்து, நீங்கள் அவசியம் சிறப்பு நிதியிலே இருந்து இதற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் உடனடியாக இந்த கோரிக்கையினுடைய தன்மையை கருதி அதை ஏற்று அதற்காக உத்தரவிட்டார். இன்றைய தினம் உள்ளாட்சித்துறையிலே இருந்து 4.5 கோடி ரூபாயும் நாடாளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாயுமாக 5 கோடி ரூபாய்க்கு இந்த திட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் அறிந்தவரை தமிழ்நாட்டில் உள்ளாட்சித்துறையில் ஒரு பேருந்து நிலையத்திற்கு 4.5 கோடி ஒதுக்கீடு செய்தது அநேகமாக கொட்டாம்பட்டிக்காக மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நிதியை ஒதுக்கீடு செய்து அதற்கான உத்தரவும் பிறப்பித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 5 கோடி ரூபாயில் இந்த பேருந்து இங்கே அமைகிற இந்த நேரத்தில் நிச்சயமாக கொட்டாம்பட்டி பகுதிக்கான ஒரு முகமாக, ஒரு அடையாளமாக இது இருக்கும். ஒரு 300 கிராமங்கள் இருக்கிற இந்த பகுதிக்கு அனைத்து பகுதி மக்களுக்கும் இந்த பகுதியினுடைய வணிகம் உள்ளிட்டவைகள் வளர்ச்சி அடைவதற்கும் இது மிக அடிப்படையான விஷயமாக இருக்கும். எனவே எங்களது ஒரு நீண்ட நாள் கனவு, 2 ஆண்டுகள் தொடர்ந்து எடுத்த முயற்சி, முன்னாள் மாவட்ட ஆட்சியர் திரு அனீஸ் சேகர் அவரை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஏனென்றால் பலமுறை இதற்காக அவரையும் வரவைத்து இந்த இடத்தை எல்லாம் மீண்டும் மீண்டும் பரிசீலனை செய்து, ஏனென்றால் தீயணைப்பு நிலையம் உள்ளிட்டவைகள் இங்கே இருக்கிறது, அதற்கெல்லாம் எந்த விதமான இடையூறும் வந்துவிடாமல் இந்த பேருந்து நிலையத்தை உருவாக்க வேண்டும் என்று அவ்வளவு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே.